அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு பிரபஞ்சம் உங்களுக்கு தரக்கூடிய செய்திகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த அட்டைகள்லேருந்து வரக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்து சொல்கிறேன். யாருக்கு எது பொருந்ததோ எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயங்களை தவிர்த்துருங்க. ஓகேவா? இந்த வாசிப்பை பார்க்கக்கூடிய உங்களுக்கு பிரபஞ்சம் இந்த தற்காலிக சூழ்நிலையில் உங்களுக்கு பிரபஞ்சம் என்ன செய்தி சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, குழம்பிய மனநிலையில் இருக்கீங்க. ஏதோ ஒரு தேடல் இருக்கலாம்ப்பா. இப்போ இந்த வாசிப்பை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கலாம். ஒரு தேடல் அப்படிங்கிறது தொழில் சார்ந்தும் இருக்கலாம், இல்லை உங்களோட உறவு சார்ந்து இருக்கலாம். கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை காதலர்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு உறவில் இருக்கீங்க அப்படின்னா அதற்கு ஒரு தடைக்கெல்லாம் யாராவது இருப்பாங்க. இப்போ திருமணம் சார்ந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா இருவர் காதலிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு காதலை ஏற்றுக்கொள்ளாத நபர்கள் யாராவது இருப்பாங்க. ஸோ ஒரு தெளிவு கிடைக்குமா இந்த உறவு சார்ந்து அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். தொழில் சார்ந்து பார்த்தீங்கன்னா வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வேலை ஓகேவா, இல்லை வேறு வேலைக்கு முயற்சிக்கலாமா, வெளியூர் வெளிநாடு இது போன்று இருக்கலாம். இல்லை ஏதாவது புதுசாக ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தொழிலுக்கு நான் செய்யக்கூடிய முதலீடு சிறப்பாக வருமா, இல்லை நான் போடுற நேரம் அது ஓகேவா, இல்லை இது எனக்கு கை கொடுக்குமா கை கொடுக்காதா அப்படின்ற மாதிரி ஒரு சில குழப்பத்தில் இருக்கலாம். ஏன்னா எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா பலனே இல்லாத மாதிரி இருக்குது. சிலர் யார்கிட்டயாவது பணம் கொடுத்தும் ஏமாந்துருக்கலாம். இந்த ஒரு சூழ்நிலையில தான் நீங்கள் இந்த வாசிப்பை இப்போ பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறது போல இருக்குது. சில பேர் விவாகரத்து பெற்ற நபர்களாக கூட இருக்கலாம், இல்லை விவாகரத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கலாம். ஸோ உறவு சார்ந்தும் சரி, பொருளாதாரம் சார்ந்தும் சரி, இந்த ரெண்டு விஷயங்கள்லாம் எங்கேயோ அடிபட்டிருக்கு அப்படிங்கிறது போல் இந்த வாசிப்பில் வருது. சில பேருக்கு இரண்டுமே உறவு சார்ந்தும் பிரச்சனையாக இருக்கும், பணம் சார்ந்தும் பிரச்சனையில் இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அடுத்து வந்திருக்கக்கூடிய அட்டை கொஞ்சம் ஆறுதல் தரக்கூடிய அட்டை. ஸோ நல்லா இருக்குது. இது எப்படின்னா பிரபஞ்சம் உங்களை அதோட நண்பன் போல பாவிக்குது. சரியா? நீங்கள் ஆண் பெண் என்கிறத தாண்டி அது ஒரு நண்பனாக உங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறது என்னென்னா, நீங்கள் மேலோட்டமாக சில விஷயங்களை அணுகுறீங்க அப்படிங்கிறது போல இருக்குது. இப்போ காதல் சார்ந்தும் சரி, சில பேர் ஒருதலையாக காதலிக்கலாம். அவர்களை பற்றின ஒரு புரிதல் உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். இல்லை அவங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறது நீங்கள் ஒரு விஷயமா அதை புரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களோட விஷயம் தொழில் சார்ந்தும் சரி, உறவு சார்ந்தும் சரி, எந்த ஒரு விஷயத்தையுமே மேலோட்டமாக பார்க்காதீங்க. நுணுக்கமான அணுகுமுறை தேவைப்படுது. இப்போ உங்கள் எதிர்த்தாப்படி இருக்காங்க இல்லையா, உங்களோட கணவனாக இருக்கலாம், இல்லை காதலர்களாக இருக்கலாம், இல்லை தொழில் சார்ந்து இருக்கலாம். இரண்டுக்குமே ஒரு துலாபாரம் மாதிரி சரியாக இருக்கணும். இங்கேயும் சரியாக இருக்கணும், அங்கேயும் சரியாக இருக்கணும். அப்போ உங்களுக்கான பலன்கள் கிடைக்கும். வேலை சார்ந்தும் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா மனசை வேலையில் லைச்சி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லை மனசு ஒரு இடத்துல இருக்க வேலையை நான் கடமைக்கே பண்ணுறேன் அப்படின்னா அது சரிப்பட்டு வராது. ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் சிக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது போல தான் இருக்குது. ஒரு ஸ்டெப் டீப்பராக போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தடையாக இருக்கிறது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். சொல்லுவாங்க இல்லையா, இப்போ நம்மளுக்கு தலைவலி வர வரைக்கும் தலை இருக்குது அப்படிங்கிறதே தெரியாது. அது போல் தான் இப்போ உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு ஒரு நன்மை கொடுக்கறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கு. இந்த தலைவலி போக்குறதுக்கு நீங்கள் ஒரு தீர்வை எதிர்பார்ப்பீங்க இல்லையா, ஒரு தீர்வை தேடி போவீங்க இல்லையா, அது போல தான் இப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது, உறவு சார்ந்தும் இருக்குது, தொழில் சார்ந்தும் இருக்குது அப்படின்னா இதை எப்படி நம்ம தீர்க்கலாம் அப்படின்னு பார்ப்பீங்க. அதுதான் பிரபஞ்சம் சொல்கிறது. உங்களோட எண்ணங்கள், நிறைய எண்ணங்கள் உங்கள் மனசில் ஓடிட்டே இருக்கலாம். அப்போ எண்ணங்கள் நிறையா இருக்கும்போது மனதால் தெளிவாக யோசிக்கக்கூடிய திறன்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். ஸோ உங்கள் எண்ணங்கள் என்னென்னு பாருங்கள். அது சரியாக கரெக்டாக பார்க்கும்போது நல்லாயிருக்கும். மனதில் பல்வேறு எண்ணங்கள் இருக்கும்போது உங்களோட நோக்கம் என்னங்கிறது உங்களுக்கும் சரியாக புரியப்படாமல் இருக்கும். அதே போல் இந்த வேலை சார்ந்தும் சரி, ஒரு உறவு சார்ந்தும் சரி, ஒரு உறவை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, இல்லை சில பேர் பிரிந்தவர்கள் கூட மறுபடியும் இணைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது உங்களோட பழைய நட்பாக இருக்கலாம், பழைய காதலாக இருக்கலாம். மீண்டும் வருவாங்களான்னு கேட்டால் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அவர்களுடைய நோக்கம் என்ன என்பதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செயல்படுங்க. ஏன்னா திருப்பியும் அவங்க உங்களுக்கு ஒரு காயத்தை ஏற்படுத்தக்கூட வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது போல தான் உங்களுடைய அட்டைகள் நீங்கள் பேசிகிட்டு இருக்க. சரியா? ஏன்னா இது எல்லாமே பார்க்கும்போது ஒரே சைடாக போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இப்போ ஒரு சிலர் காதலர்களாக இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்களே விட்டு கொடுத்து போகிற மாதிரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் ஒருத்தரே ஒரு சக்கரத்தில் வண்டி ஓடிச்சுன்னா எப்படி இருக்கும், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அந்த அளவுக்கு தான் இங்கே ஒரு 10 of Wands பாரத்தை காட்டுது. அது உங்களோட மனம் சார்ந்தும் இருக்கலாம், உடல் சார்ந்தும் இருக்கலாம். என்னால் முடியலடா சாமி அப்படிங்கிற அளவுக்கு அதிகமான பொறுப்புகளை ஏற்று நடத்தக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. இல்லைனா மனதில் அதிகமான வலியை சுமக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. இப்போ காதல் சார்ந்து கூட பொருளாதாரம் நல்லா இருக்கனாலும் காதல் சார்ந்து இது 2 பேர் காதலிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒருவரே அந்த உறவுக்கு உயிர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒருவர் வராங்க போகிறாங்க அப்படிங்கிறது போல இருக்கலாம். அந்த எனர்ஜி என்ன சொல்லுது அப்படிங்கிறது ஒரு புரிதல் சரியாக கிளாரிட்டி அவங்க ஆன்சர் கொடுக்காமல் இருக்கலாம் அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ உங்கள் அட்டைகள் மொத்தமுமே என்ன சொல்லுது அப்படின்னா, உறவு சார்ந்தும் சரி, தொழில் சார்ந்தும் சரி, கண்மூடித்தனமாக எதையும் நீங்கள் நம்பவும் வேண்டாம். அதே நேரம் கண்மூடித்தனமாக எதையுமே
விலக்கி வைக்கவும் வேண்டாம். எதுவாக இருந்தாலும் உங்களோட மனதின் உள்குரல் கேளுங்க. கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். இந்த நுனிப்புள் மேய்கிறது மாதிரி இல்லாமல் மேலோட்டமான அணுகுமுறைங்கிறது சரியே இல்லை அப்படிங்கிறது தான் பிரபஞ்சம் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஏதோ ஒன்று முழுமையாக வெளிப்படாமல் இருக்குது. இது நீங்கள் தொழில் ஏதாவது புதுசாக தொடங்குறீங்க, இல்லை ஏதாவது ஒரு வேலைக்கு முயற்சிக்கிறீங்க அப்படின்னா எத்தனை பேர் என்ன சொன்னாலும் அந்த தொழிலை பற்றி உங்களோட புரிதல் என்ன, உங்களுக்கு அது எப்படி பொருந்தும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதை தேர்வு செய்யுங்க. அதே போல் தான் உறவுங்கிறதும். ஸோ உங்களுக்கு அந்த உறவு சார்ந்து இன்னும் புரிதல் இல்லை அப்படிங்கிறது போல தான் இருக்குது. ஏன்னா அவர்கள் அவங்கள முழுமையாக இன்னும் வெளிப்படுத்திக்கல. சும்மா ஒரு அனுமானம் வச்சுட்டு அவங்க பேசினாங்க, சிரிச்சாங்க, இல்லை இது போல் மெசேஜ் அனுப்புனாங்க அப்படிங்கிறத பொறுத்து 1 2 2 4 அப்படிங்கிற மாதிரி கணக்கு போட்டெல்லாம் இங்கே பார்க்க முடியாது. ஸோ ஒரு அனுமானங்கள் அப்படின்றது மாதிரி இருந்தது நான் உங்கள் மனசில் நீங்களாம் நினச்சிக்கிறத நான் சொல்கிறேன். அதெல்லாம் இங்கே சரிப்பட்டு வராது. ஒரு விஷயத்த தெளிவாக பார்த்தீங்கன்னா தான் இந்த உறவு சார்ந்து அடுத்த கட்ட நிலைமைக்கு போகும். நான் அதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன், தலைவலி வரும்போது தான் தலையோட அருமை தெரியும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனை ஒரு தீர்வை கொடுக்க தான் வந்திருக்கு. அது ரொம்ப நிலையான தீர்வாக இருக்கணும். தற்காலிகத்துக்கு உறவு சார்ந்தோ தொழில் சார்ந்தோ இது கிடைச்சா போதும், இது பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது வேலைக்கே ஆகாது. ஸோ நிரந்தரமான ஒரு தீர்வை நோக்கி தான் உங்கள் வாழ்க்கை இப்போ போயிட்டுருக்கு. அது நிலையானதாக இருக்கணும், நன்மை தரக்கூடியதாக இருக்கணும், உங்களுக்கான பாதுகாப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் பிரபஞ்சம் உங்களுக்கு தரக்கூடிய செய்தியாக இங்கே என்னால் பார்க்கப்படுது. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க. யாராக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க சொல்கிறத முழுமையாக அப்படியே ஏற்றுக்கணும்னு இல்லை. 1 2 நாட்கள் எடுத்துக்கோங்க, இல்லை கொஞ்சம் நாட்கள் கூட எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு எப்படி பொருந்தது அப்படின்னு பார்த்து உண்மையின் தன்மையை உணர்ந்து அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு சிறப்பாக இருக்கும். அதே போல் நீங்கள் இப்போ எதுலையாவது முதலீடு செய்கிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு வேலைக்காக முயற்சிக்கிறீங்க அப்படின்னாலும் அது ஓகேவா அப்படின்னு உங்களுக்குள்ளே கேட்டு பாருங்கள். சரியா? சில பேர் இப்போ நான் ஒன்று பண்ணுறேன், சரியாக போகலை, அதே கொஞ்ச நாள் கழிச்சு அது எனக்கு ஒரு முதலீடோ லாபமோ தருமா அப்படின்னு கேட்டால் அதுவும் உங்களோட மனதின் ஓசையில் தான் இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் கொடுக்குற நேரமோ உங்களோட உழைப்போ இங்கே பலன் தராத மாதிரி தான் இந்த அட்டைகள்லேருந்து என்னால் பார்க்க முடியுது. ஸோ இது நீங்கள் உங்களோட உட்காந்து பேசும்போது தான் இன்னும் தெளிவான விடை உங்களுக்கு தெரியும். சரி, உங்கள் வேலையை நீங்கள் இன்னும் மாற்றி யோசி அப்படிங்கிற மாதிரி வேறு ஏதாவது புதுமைகள் செய்யலாமா, இல்லை வேறு வேலைக்கு முயற்சிக்கலாமா, இல்லை நம்மளோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாமா, எதுவாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் ஆலோசனை செய்து பாருங்கள். பணம் சார்ந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. சில நேரங்களில் சில ஏமாற்றங்கள் வரும். ஸ்ட்ராங்காக பவுண்டரி செட் பண்ணுங்கள். உங்களுடைய நேரம், உங்களுடைய காலம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது தேவையில்லாத நபர்களிடம் கொடுப்பது அது உங்களோட ஆற்றலை இழக்கிறது போல். சரியா? ஸோ பணம் சார்ந்தும் உறவு சார்ந்துங்கிறது எங்கே எவ்வளோ வச்சுக்கணுமோ அங்கே அவ்வளோ வச்சுக்கணும். சில இடங்கள்லாம் விட்டு கொடுத்து போகிறேன், பணிஞ்சு போகிறேன் அப்படின்னா அது உங்களுக்கு பொருந்துற மாதிரி இல்லை. அது இன்னும் ஒரு காலத்துக்கும் ஏமாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ பாருங்கள், தெளிவு பிறக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக பிறக்கும். எப்போ பிறக்கும் அப்படின்னா உண்மை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னாலும் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு எப்போ வருதோ, யதார்த்தமாக இந்த உலகத்தை நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ, இந்த மாயாஜாலங்கள் எல்லாம் உதறிட்டு உண்மை என்ன அதை நான் பார்க்குறேன், அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னும் போது கண்டிப்பாக உங்களுக்கான அந்த தெளிவு பிறக்கும். அப்போ உங்களால் சரியான முடிவுகள் எடுக்க முடியும். அப்போ இந்த தலைவலி அப்படிங்கிறது உங்களை விட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது போல தான் இங்கே என்னால் பார்த்து கூற முடியுது. ஸோ அழகான முடிவை நீங்கள் விரைவில் எடுப்பீங்க. நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும். அதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா நீங்கள் இது போல் மேலோட்டமாக ஒரு விஷயத்தை பார்க்காம லேயர் பை லேயராக கொஞ்சம் டீப்பராக போய் பார்த்தீங்கன்னா இந்த உண்மையின் பக்கம் நிற்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? எஸ், எந்த விஷயத்துமே ஒரு கலப்படம் இல்லாமல், ஒரு உறவாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், அது கடினமாக இருந்தாலும் உண்மையாக இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அப்போ கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப நீடித்த பயனை கொடுக்கும். ஸோ உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கான கதவுகள் திறக்கப்படுது. 3 of Cups. காதல் சார்ந்தும் நல்ல விஷயங்கள் வரலாம். இதெல்லாம் ஒரு 3 மாதங்களுக்குள்ளேயே நிகழலாம். தொழில் சார்ந்து நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க, பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு கைகூடி வர வாய்ப்புகள் உண்டு. நான் சொல்கிற மாதிரி உங்களோட பார்வையை விரிவுபடுத்திக்கோங்க. உங்களோட எண்ணங்களை சீர்படுங்க. எஸ், உங்களோட எண்ணங்களை நீங்கள் சீர் பண்ணும்போது உங்களுக்குள்ள அந்த ஒளிந்திருக்கக்கூடிய ஞானம், அறிவு அப்படிங்கிறது அது தானாகவே உங்களுக்கு ஒரு வழியை காட்டும். இந்த வாசிப்பை தாண்டி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஞானம் இருக்கு இல்லையா, உங்களோட ஹையர் செல்ஃப் இருக்கு இல்லையா, அது உங்களை சரியாக கையை பிடிச்சி ஒரு அழகான வழியை உங்களுக்கு கூட்டிகிட்டு போவோம். அந்த உறவு சார்ந்தும் சரி, இந்த உறவு வேணும், இந்த உறவு வேண்டாம், இவங்க உங்களுக்கு ஒரு நச்சுத்தன்மையை கொடுப்பாங்க அப்படிங்கிறத அது உங்களுக்கு உணர்த்தும். இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு பிரபஞ்சமே நிறைய வழிகளில் காட்டும். இதெல்லாம் வாசிப்பு வழியாக மட்டும் கிடையாது. இதெல்லாம் நீங்கள் உங்கள் கூட பேசும்போது, உங்கள் கூட நீங்கள் நேரத்தை செலவிடும்போது அப்போ தானாக நிகழும். வெளியிலேருந்து நீங்கள் பதில்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது முன்னுக்கு பின்ன வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ உங்களோட மனதின் கதவை திறந்து நீங்கள் அங்கே போய்
கொஞ்சம் நேரம் இளைப்பாருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் கண்டிப்பாக நிகழும். ஓகேவா? ஸோ இந்த வாசிப்புலேருந்து என்னால் இவ்வளோ தான் கணிக்க முடியுது. இது உங்களுக்கு எவ்வளோ பொருந்ததுன்னு பார்த்துக்கோங்க. பொருந்தாததை தவிர்த்துருங்க. மாயை, இந்த மாயையில் மாட்டிக்கிட்டு தான் நிறைய கஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. அது நபர்களாக இருக்கலாம், இல்லை யாராவது வந்து உங்களுக்கு ஒரு ஆசையை தூண்டி நான் பணத்தை கொடு, நான் இதை பண்ணித்தரேன் அதை பண்ணித்தரேன் அப்படிங்கிறது போல் ஏதாவது சொல்லலாம். ஸோ அது போன்ற உங்களோட ஆசைகள்னால நீங்கள் சில விஷயங்களை மாட்டிக்கிட்டு கஷ்டப்படக்கூடிய நபர்களாக இருக்கீங்க அப்படின்னா பிரபஞ்சம் ஆசைகளை தாண்டி கொஞ்சம் கவனமாக செயலாற்ற வேண்டிய காலகட்டம் இது அப்படிங்கிறத சொல்லுது. வெளிப்புற தோற்றத்தை பார்த்து மயங்காதீங்க. அது வேலையாக இருந்தாலும் சரி, நபர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஆழ்மன உண்மை என்ன, உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த விழிப்பு நிலையோடு செயலாற்றுவதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டத்தை உங்களுக்கு தரும். ஆல்ரெடி இந்த வாசிப்பை பார்க்கும்போது பணம் கஷ்டத்துலையும் இருப்பீங்க, உறவு சார்ந்த பிரச்சனைகளும் இருப்பீங்க, வேலை சார்ந்த பிரச்சனைகளும் இருப்பீங்க அப்படிங்கிறது போல தான் இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களுக்கான ஒரு விஷயத்த, உங்களுக்கான விஷயத்த நீங்கள் சரியாக கண்டறியும் போது தன்னால் இதெல்லாம் போயிடும். ஸோ பயம் வேண்டாம். விரைவாக நல்ல ஒரு செய்தி கூட உங்களுக்கு வர வாய்ப்புகள் உண்டு. அது வரைக்கும் நீங்கள் தனிமையாக இருக்கீங்க அப்படின்னா இந்த தனிமைங்கிறது தண்டனை கிடையாது. அது கண்டிப்பாக இந்த ஒளி இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு ஒரு சரியான பாதையை காட்டும். சரியா? ஸோ தனிமையில் இருக்கேன்னுலாம் வருத்தப்படாதீங்க. ஒரு மிக சரியான பாதையை நோக்கி நீங்கள் பயணப்படுறீங்க. உங்கள் மனதில் எவ்வளோ அமைதியை வச்சுக்கிறீங்களோ, இந்த ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் ஒதுக்கி வைக்கிறீங்களோ, இந்த வேண்டாத விஷயங்கள்லாம் நல்லா ஜிலி ஜிலி ஒரு மாதிரி பளபளான்னு இருக்கும்ல, இந்த கண்ணை வந்து மயக்கக்கூடிய விஷயங்கள், மாயைகள், அதுலேருந்தெல்லாம் எவ்வளோ நீங்கள் விலகி இருக்கீங்களோ கண்டிப்பாக ஒரு யதார்த்த தன்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கும்போது நமக்கான நன்மைகள் கண்டிப்பாக நிகழும். நான் சொன்ன மாதிரி இந்த விளக்கோட ஒளியிலேயே உங்களுக்கு அந்த ஒரு உள் வெளிச்சம், அகமும் புறமும் வெளிச்சத்துக்கு வந்துடும். ஸோ உங்களோட அகத்தில் முதல்ல வெளிச்சம் ஏற்படும். அப்புறம் இங்கே புறத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தானாகவே கலைந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ வெற்றிகள் என்பது விரைவாக வரும். அப்படிங்கிறது போல தான் உங்களோட வாசிப்புகள் நல்ல அட்டைகள் வந்திருக்கு. ஸோ வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் உங்களோட உலகத்தையே மாற்றக்கூடிய வல்லமை இருக்கான்னு கேட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அது கூட நீங்கள் பிரபஞ்சத்தோடு இணைந்து இருக்கணும், உண்மையுடன் இணைந்து இருக்கணும், உங்களோட நீங்கள் இணைந்து இருக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் கடினம் தான். ஆனால் நீங்கள் பழக சில விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப இயல்பாக வர ஆரம்பிச்சிடும். சரியா? ஸோ இந்த வாசிப்பு உங்களுக்கு எப்படி பொருந்ததுன்னு பார்த்துக்கோங்க. பொருந்தாத விஷயங்களை அகற்றிடுங்க. சரியா? மாற்றங்கிறது நம்ம நேற்று தான் பார்த்தோன்னு நினைக்கிறேன் சாய்பாபாவோட வாசிப்பில், பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய செய்தி தான். ஸோ மாற்றங்கிறது உங்ககிட்ட இருக்கு. இது எப்படின்னா, ஒரு விழிப்புணர்வு உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அதை நம்ம மறந்து போயிடுறோம். இல்லை இந்த விழிப்பு நிலையை நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிடறோம். அப்படி கிடையாது. அது உங்ககிட்ட பத்திரமா இருக்குது. ஸோ கவனம். பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனம், பழகக்கூடிய மனிதர்கள்கிட்ட கவனம், பணம் சம்பாதிக்கிறதுனாலும் கவனமாக அது நல்ல வழியில் வருதான்னு பார்த்து சம்பாதிக்கணும். அது செலவு பண்ணுற விஷயமா இருந்தாலும், கடன் கொடுக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் ஒரு கை அசைக்கிறீங்க அப்படின்னாலும் உங்கள் உடல் சார்ந்து நீங்கள் என்ன மொழிகளில் பேசுகிறீங்க, உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன மொழிகளில் பேசுகிறீங்க, என்ன வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க, என்ன எண்ணத்தை யோசிக்கிறீங்க, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கவனமாக செய்யும்போது கண்டிப்பாக அந்த விழிப்பு நிலை அப்படிங்கிறது உங்ககிட்ட அதிகமாக வந்து ஒட்டிக்கும். அது எங்கேயுமே தொலைஞ்சு போல, அது உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் மறந்துட்டீங்க. மறக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அதை நம்ம மறுபடியும் நினைவுபடுத்திக்கணும். அவ்வளோதான். ஸோ உங்களோட வாசிப்புங்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. இன்னி ஒரு 3-4 மாதங்களில் நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் வர இருக்கு. நான் சொன்ன மாதிரி தனிமையில் இருக்கேன்னு மட்டும் வருத்தப்படாதீங்க. இந்த தனிமைங்கிறது தான் ஒரு நல்ல விஷயத்த, ஒரு நல்ல ஒளியை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க வந்தக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஸோ சிறப்பான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வாழ்த்துக்கள். நன்றி.